அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட் தமிழ்நாடு குழுவின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முந்தைய காலங்களில் வேளாண் பட்டத்தை பொறுத்தவரையிலே பட்டம் முடித்ததும் அரசு வேலை கிடைக்கும் நிலை இருந்தது. கெசட்டட் ஆபீசர் அந்தஸ்து இருந்தது. இவ்வாறு இருந்த வேளாண் பட்டப்படிப்பு கடந்த சில காலங்களில் உரிய அரசு பணியோ அல்லது தனியார் துறைகளில் போதிய வேலை வாய்ப்புகளோ முக்கியத்துவமோ இன்றி மிகவும் மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. வேளாண் தொழிலை போலவே வேளாண் கல்வியும் ஆட்டம் கண்டுவிட்டதோ என்று எல்லோரும் எண்ணும் அளவுக்கு அதன் தரம் குறைந்திருந்தது. ஆனால் தற்போது வேளாண்மையின் முக்கியத்துவம் உணரப்பட்டுள்ளது. நஞ்சில்லா விவசாயம் அதிகரித்து வரும் இந்த நிலையில் பாலிஹவுஸ், ஹைட்ரோபானிக், மைக்ரோ இரிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் இன்க்ளூடிங் ட்ரோன்ஸ், எவ்ரிதிங், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வேளாண் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. இது தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவித்து நம்முடன் விவாதிக்க வருகிறார் இன்றைய பேச்சாளர் திரு கே ராசு. திரு கே ராசு அவர்கள் வேளாண் துறையில் வேளாண்மை துணை இயக்குநராக பணிபுரிந்தவர். தற்போது காஸ் என்ற வேளாண் ஆலோசனை நிறுவனத்தை நிர்வகித்து வழிநடத்தி வருகிறார். இவர் பல்வேறு ஜூம் மீட்டிங்கள், பல்வேறு தலைப்புகளில் தகவல்கள் பரிமாறியுள்ளார். அவரது கருத்துக்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்று நான் நம்புகிறேன். வாருங்கள் திரு ராசு. குட் மார்னிங். நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு சிறிய உரையை துவக்குவதற்கு முன் என்னுடைய பெற்றோரையும் தாய் மண்ணையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய தலைப்பு ஃபியூச்சர் ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் ஃப்ரெஷ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ். இப்ப இது மற்ற எல்லா கோர்ஸை காட்டிலும் இப்ப இது எல்லாருக்குமே நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டை பொறுத்தவரையில எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மற்ற இப்ப இருக்கக்கூடிய இன்றைய கூட்டத்திலே தற்போது கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய மூத்த சகோதரர் கந்தசாமி அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் வேளாண் இணை இயக்குனர் குணசேகரன் அவர்கள், மிகவும் மூத்த சகோதரர் ராஜா நஜ்முதீன் அவர்கள், இவர்கள் அல்லாமல் மற்றும் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் தெரியும். அதாவது மற்ற அனைத்து கோர்ஸுகளை காட்டிலும் வேளாண் பட்டதாரிகளுக்கே தற்போது வாய்ப்பு, உலகளாவிய வாய்ப்பு உள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உழவு தொழில் இல்லையேல் வேறு எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்பது அனைவரும் அறிந்த விஷயம். உழவு தொழில் சுழன்றும் ஏற்பட்டது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. அதாவது உழவர்கள் சேற்றிலே கையை வைக்க பாலை கையும் வைத்து தன்னுடைய தொழிலை செய்யாவிட்டால் மற்ற யாரும் நாம் ஜீவிக்கவே முடியாது. அத்தகைய ஒரு மேன்மையான தொழில் உழவு தொழில் என்பதை
நாம் அனைவரும் அறிவோம். தற்பொழுது பிஇ கிராஜுவேட்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு, சமீப காலமாக அவர்களுக்கு வந்து சாப்ட்வேர் துறையிலே இருந்த சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் துறையிலே இருந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து தற்பொழுது குறைந்து கல்லூரியிலே பிஇ கிராஜுவேட்ஸ் வந்து சேரக்கூடிய நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 1,00,000 இடங்கள் வந்து காலியாக இருக்கக்கூடிய அளவிற்கு பிஇ பட்டப்படிப்பிற்கு மகசு குறைந்து வருகிறது அனைவரும் அறிந்த விஷயம். அதே சமயத்திலே வேளாண் பட்டதாரிகளுக்கு வந்து ஏராளமான வாய்ப்புகள் பெருகி வருகின்றது என்பது அனைவரும் அறிந்த விஷயம். வேளாண் பட்டதாரிகளை பொறுத்தவரையிலே தனியார் நிறுவனங்களிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களிலும், அதாவது தனியார் நிறுவனங்கள் என்று சொன்னால் தனியார் பூச்சி மருந்து நிறுவனங்கள், தனியார் விதை நிறுவனங்கள், தனியார் வேளாண் கருவிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், இன்னும் ஏராளமான தனியார் நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் வேளாண் பட்டதாரிகளுக்கு கொட்டி கிடக்கின்றது. அதே சமயத்திலே வேளாண் பட்டதாரிகள் பெரும்பாலும் விரும்புவது அரசு பணியை மட்டுமே என்பதை அனைவரும் அறிவோம். ஏனென்று சொன்னால் ஒரு தனியார் நிறுவனத்திலே 1,00,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் கூட அரசு பணி என்பது ஒரு, அதாவது செக்யூர்டு ஜாப் என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான பணி. ஒருவர் இன்று ஒரு மாப்பிள்ளைக்கு பெண் கேட்க செல்கின்றார் என்றால் அவரிடம் கேட்கும் முதல் கேள்வி, நீங்கள் வந்து எவ்வளவு கோடி சொத்து வைத்திருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் முதல் கேள்வி, நீங்கள் அரசு பணியில் இருக்கின்றீர்களா? இல்லைங்க, நான் வந்து தனியார் பணியில வந்து எனக்கு 25 LPA lakhs per annum 25 LPA என்று சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? அதெல்லாம் இல்ல, 10,000 ரூபாய் இருந்தா கூட, நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா இருந்தா கூட அவருக்கு இருக்கக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு தனியார் நிறுவனத்திலே பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் அவர்களுக்கு அந்த மரியாதை இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. இது எப்படி தெரியும் என்றால், தற்பொழுது தன்னுடைய மகன்களுக்கு பெண் பார்க்க அலைகின்றார்கள் பாருங்கள், அவர்களை கேட்டால் இந்த விஷயங்கள் வந்து அனைவருக்கும் அத்துபடியாக இருக்கும். அவர்கள் படும் கஷ்டம், அதாவது வந்து இது எல்லா இடங்களிலும் நடைபெற்று வருகின்றது. ஒரு நிறுவனம் நடத்தி வருகின்றோம். என்னுடைய சொந்தக்காரர் ஒருவர், அவர் வந்து ஒரு பிஇ கெமிக்கல் முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார். மாதத்திற்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வந்து வருமானம் வருகின்றது. அவர்களுக்கு வந்து பெண் தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஒருவரும் பெண் கொடுக்க தயாராக இல்லை. அதாவது சேரக்கூடிய ஒரு 10 ஆண்டுகளாக அவர் வந்து அவருடைய பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. இருந்தா கூட என்ன சொல்றாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாக்குற அந்த பொண்ணு கூட எல்லாமே, நீங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரா, இல்ல பிரைவேட் ஜாப்ல இருந்தா கூட அதை கூட அவங்க வந்து ஒரு பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. அந்த பிரைவேட் ஜாபை கூட வந்து ஒரு ஜாபா வந்து அவங்க கருதுறது இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து நபார்டு இருக்கு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். அந்த பேங்க்ல வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நிறைய ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. பேங்க்ல வந்து ஏற்கனவே வந்து நம்ம வந்து இப்போ 80s எல்லாம் பாத்தீங்கன்னா பிஎஸ்ஆர்பி இருந்தது, பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அந்த பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்போ வந்து என்னன்னாக்கா எல்லா பேங்க்குக்கும் வந்து ரெகுலரா கால்ஃபார் பண்ணுவாங்க. அதாவது இந்தியன் பேங்க்னா ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், சில பேங்க்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சில பேங்க்ல வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்,
இப்ப இந்த மாதிரிலாம் வந்து ரெக்ரூட் பண்ண காலெல்லாம் போய் இப்ப என்னன்னாக்கா இப்பயும் வந்து இருக்கு. இப்ப என்னன்னா ஒரு 4-5 பிரான்ச்சஸ் சேர்த்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆபீசர் வந்து இப்ப கொடுக்குறாங்க. இப்பயும் பேங்க்லயும் வந்து நிறைய வாய்ப்புகள், அதே மாதிரி பேங்க்ல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அது இல்லாம இப்ப நாம வந்து தனியா வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஒரு ஃபார்ம் வாங்கி அந்த ஃபார்ம் வந்து நாம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு 10 ஏக்கர் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் ஒரு 10 ஏக்கர் வந்து ஃபார்மிங் பண்ணி அதை வந்து நாம வந்து முறையா அக்ரிகல்ச்சர் சயின்டிபிக் அக்ரிகல்ச்சர் செய்து அதுல இருந்து வந்து நமக்கு அதாவது ஒரு திட்டமிடல் வேணும். அதுல வந்து எப்படின்னா வாரத்துக்கு ஒரு டெய்லி வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர், ஒரு காய்கறி, 3 நாட்களுக்கு ஒரு முறை வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர், வாரத்திற்கு ஒரு முறை வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர், மாதத்திற்கு ஒரு வருமானம் தரக்கூடிய பயிர், 3 மாதத்திற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை. இப்படி வந்து நாம வந்து வேளாண்மையை பொறுத்தவரையில வந்து ஒரு திட்டமிடல் என்பது வந்து மிக மிக முக்கியமானது. திட்டமிட்டு நாம வந்து அந்த மாதிரி நாம வந்து செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக அதாவது அரசு பணியிலே கிடைக்கக்கூடிய ஒரு 50,000 சம்பளத்தை விட ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் நாம தான் முதலாளி, நம்ம நம்ம வந்து சில தொழிலாளிகளை வந்து பணியமர்த்த முடியும். நம்ம முதலாளியாக இருந்து கொண்டு நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஃப்ரெஷ் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் என்று சொன்னால் நாம் முதலாளியாக இருக்க போகின்றோமா, அல்லது நாம் வந்து ஒரு தொழிலாளியாக மாறி இன்னொருவரிடம் கைகட்டி நிற்க போகின்றோமா என்பதை அவர் முதலிலே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி வந்து நாம் முதலாளியாக ஆகப் போகின்றோம் என்று தீர்மானித்து விட்டால் நிச்சயமாக அவர் வந்து வருங்காலத்திலே ஒரு 10 ஆண்டுகளிலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக பரிணமிப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 10 ஆண்டுகள் நீங்க வந்து 35 ஆண்டுகள் நீங்க உழைத்த பிறகு 35 லட்சம் பெறுவதை விட அரசு பணியில் 10 ஆண்டுகளிலே நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக வர முடியும். உலக அளவிலே அவர்களுக்கு வந்து எல்லா நாடுகளிலும், வளரும் நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து நாடுகளிலும் வந்து அவர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒரு பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் என்று சொன்னால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தனியாக வந்து ஒரு பயோ ஃபெர்டிலைசர் யூனிட்டோ அல்லது வந்து ஒரு சாயில் டெஸ்டிங் லேபோ நாம வந்து வச்சு அதை நடத்துறதுக்கு வந்து அரசினுடைய உதவி, பிளான்ட் கிளினிக் சென்டர் ஒரு ஏற்கனவே ஒரு டாபிக் பார்த்தோம். அந்த பிளான்ட் கிளினிக் சென்டர்ல வந்து அவரு மரியாதைக்குரிய டாக்டர் முருகேசன் சார் அவர்கள் வந்து எல்லாம் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுல அந்த பிளான்ட் கிளினிக் சென்டர் அதாவது இன்றைக்கு வந்து என்னன்னா விவசாயிகளுடைய வந்து இன்னும் விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்று நம்ம சொல்லலாம். அது மட்டும் அதை சொல்லலாம். அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டு போச்சுன்னா நிச்சயமாக அனைத்து விவசாயிகளும் ஒரு சயின்டிபிக், அதாவது விஞ்ஞான ரீதியாக விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தை நெருங்கும் பொழுது வேளாண் பட்டதாரிகளுடைய வாய்ப்பு அளப்பரியது. வேளாண் பட்டதாரிகள் வந்து இப்போது இருக்கக்கூடிய சுமார் 40 அல்லது 45 கல்லூரிகளினுடைய உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை போதாது என்பது என்னுடைய கணிப்பாகும். அந்த அளவிற்கு வந்து அதாவது இல்லது வந்து பாருங்க, இன்னைக்கு ஒரு சாதாரண நம்ம சாதாரண சொல்றோம், ஒரு நம்முடைய சீனியர் தான் அவங்க, இன்னைக்கு ராசி சீட்ஸ் எடுத்துக்கங்க. ராசி சீட்ஸ் வந்து என்று சொன்னால் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து ராமசாமி ஐயா அவர்கள் எம்எஸ்சி அக்ரி முடித்து இன்று வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 75, 78 வயது இருக்கும். அவர்களுடைய நிறுவனத்தை பாருங்கள். அப்ப எப்படி வந்து அதாவது நாம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம சூழ்நிலை வந்து நாம அரசு பணிதான் நமக்கு, ஏன்னா நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்
நாம வந்து அன்னைக்கு வந்து அரசு பணி. இன்னைக்கு வந்து நான் வந்து நினைக்கிறேன், நாம வந்து நம்முடைய திறமையெல்லாம் வந்து நாம வந்து, அதாவது அரசு அரசுக்கு நாம வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டோம். இருந்தா கூட அதுலயும் வந்து ஒரு ஆத்ம திருப்தி இருந்தது. நமக்கு வந்து அந்த அரசு பணியில இருந்த ஆத்ம திருப்தியே போதுன்றதை நம்ம ஒரு அந்த காலகட்டத்துல முடிவு எடுத்தோம். ஆனா இன்றைக்கு வந்து மாணவர்கள் வந்து பெரும்பாலும் என்னன்னா, அரசு பணியை ஒரு ஒரு 25% வைத்துக் கொண்டு 75% வந்து நாம தனியார் தனிப்பட்ட முயற்சியிலே நாம் தனியாக ஒரு நிறுவனத்தை நிறுவி அதனை வகிப்பதே நல்ல சாலச் சிறந்ததாகும். பல கம்பெனிகள் இன்று வந்து நல்ல இதா வந்திருக்கு. அதாவது வந்து அது உர நிறுவனங்களாக ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெஸ்டிசைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அல்லது சீட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நமது வேளாண் பட்டதாரிகளுக்கே வாய்ப்பு கொட்டி கிடக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு, அதாவது அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி இஸ் அன் எக்ஸைட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட், பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அசிஸ்டன்ட் பிளான்டேஷன் மேனேஜர், agriculture officer, marketing executive, seed officer. After BSc Agri, in seeing an increase in availability as graduates have a wide range of options. They may start their own business in the primary economy. Own business in சொன்னா ஒரு நர்சரி மேனேஜ்மெண்ட் கூட இருக்கலாம். ஒரு நர்சரி மேனேஜ்மெண்ட்டோ அல்லது வந்து ஒரு தனியா ஒரு ஃபெர்டிலைசர் ஷாப்போ, ஒரு பெஸ்டிசைட் ஷாப்போ, சச் அஸ் ஃபாரஸ்ட்ரி, பிளான்டேஷன், ஃபிஷரி, cattle rearing, poultry rearing, and so on. BSc Agri minimum salary ranges from 6 to 7 lakhs per annum. Government banks offer higher graduates to fill officer positions. This course also focuses more on project-based and applying theory using project and agriculture construction. If an aspirant in thinking of taking this course to kickstart their future, choosing a good college to help them get started is essential. Areas of recruitment for BSAG. There are several government and private sector working opportunities are there. They will work for State Agriculture Department as research officer, quality control officer, agriculture loan officer in banks, development manager, logistics, farm machinery, officers, agriculture science graduate, field workers, plantation managers, officers in fertilizer manufacturing firms, agriculture machinery factories, agriculture product marketing firms, food processing units, and so on in the private sector. The average annual starting pay for these officers is between 5 to 6 lakhs, including incentive. And an aspirant gains better pay rises exponentially. Other than this, an aspirant has an opportunity to do a master's in agriculture and then future serves a professor or can also work in the research field. Opportunities available in banking sector, defense sector, agricultural journalism, agriculture related industry,
corporate houses, and NGOs. Some of the jobs, like in State Bank of India, junior agriculture officer, rupees 4 lakh per annum. NABARD assistant manager 3 to 6 lakhs per annum. IFCO, a private fertilizer company, agriculture development officer is getting 5 lakhs per annum. Food Corporation of India, seed officer is getting 5 lakhs per annum. Private jobs for agriculture candidates. There are many local, national, and international private business organizations, manufacturing and NGOs where agriculture professionals can find it decent employment. Software companies are also looking for domain experts in the agriculture industry to plan agriculture and implement different software solutions targeting the agriculture sector. Top private companies like JK Agri Genesis Limited, job profile of the agriculture associate, they are giving salary about rupees 7 lakhs per annum. Mahindra Agri, sales associate, getting salary of rupees 9 lakhs per annum. Tata Agrico, assistant manager, is getting rupees 5.3 lakhs per annum. Reliance Foundation, senior product manager, drawing salary of rupees 7 lakhs per annum. Major domains with the agriculture sector include agribusiness, R&D organizations, public and private agencies, government policy making agencies, and private consulting companies. The career scopes in foreign countries like US, Australia, New Zealand, and a few European countries like Netherlands, Belgium, Denmark, Sweden, Switzerland, Ireland, Norway are very excellent. Between 2015 and 2020, US is expected to have 58,000 average annual vacancies for graduates with bachelor's degree or higher in agriculture science and related fields. About half of the openings, according to USDA estimates, will be in the company and management fields. Around 27% will work in science, technology, engineering, and mathematics. That is called STEM, science, technology, engineering, and mathematics. Jobs in sustainable food and biomaterial manufacturing will account for 15% of the available positions, while education, connectivity, and government services will account for 12%. Top companies like Cargill, the Archer, Daniels, Midland Company, Bayer, John Deere, CNH Industrial, Syngenta, DuPont, Nutrien, Yara International, BASF. Best agriculture graduates will be listed below are some famous agriculture graduates in the world: Sachin Kale, Harish Dandev, Vishwanath Babade, Raju Pittu, Pramod Gaudam, Werner Baumann, David McLean. இப்ப சொன்ன வகையில அதாவது
பொதுவா வந்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றத மட்டும் நாம வந்து இப்ப சொல்றோம். அதனால வந்து பெரும்பாலும் வந்து இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டே ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து மற்ற கோர்ஸ் போறதை விட, பிகாஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட், தே ஆர் கெட்டிங் மோர் இன் சிவில் கேடர்ஸ். நம்ம இப்ப பாக்குறோம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான நம்ம கிராஜுவேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவில் சர்வீசஸ்ல ஐஎஃப்எஸ்ஆ இருந்தாலும் சரி, ஐஆர்எஸ்ஆ இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஐஏஎஸ்ஆ இருந்தாலும் சரி, அதுல வந்து இப்ப ஐபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, ஏராளமான சிவில் சர்வீசஸ் வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ்ன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியறது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து எல்லாருமே வந்து அந்த இதுல தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்ப அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் தான். பிகாஸ் நமக்கு வந்து அந்த ஒரு வில் பவர் இருக்கு. பிஎஸ்சிஐஜி கிராஜுவேட்ஸ் சொன்னா நிச்சயமா வந்து ஒரு தனி வில் பவர் இருக்கு. அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், உதாரணமாக ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு தளம் வந்து நண்பர் ஜோ அவர்கள் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் கொடுத்து வருகின்றார். அவர் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய, அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழாவை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 200, அதாவது ஒரு சினிமா தான் சொல்லுவோம் நாம 100 நாட்கள் 200 நாட்கள்னு. இப்ப 200 நாட்களை தாண்டி நமது ஜூம் மீட்டிங் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வந்து முழு காரணகர்த்தா நமது நண்பர் ஜோ அவர்களுடைய கடுமையான உழைப்பு. அதாவது அந்த அளவுக்கு அவர் வந்து செய்யவில்லை என்று சொன்னால் இந்த தளத்தை வந்து இந்த அளவு சிறப்பாக செய்ய முடியாது. அவர் வந்து, அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் மட்டுமல்ல, அனைத்து துறைகளையும் அழைத்து வந்து அறிமுகம் செய்து நம்ம இப்ப, அதாவது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் என்ற தளத்துடைய பெயரையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இப்ப நாட் ஒன்லி ஃபார்ம் கிராஜுவேட்ஸ், அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெடிக்கல் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த தளத்துடைய பேரை ஏதாவது வந்து நாம வந்து கொஞ்சம் அதை யோசனை பண்ணி அதை மாடிஃபை பண்ணி இன்னும் ஒரு நல்ல நேம் வைக்கணும் என்ற கோரிக்கையோட இந்த வாய்ப்பு நல்கிய நமது மரியாதைக்குரிய நண்பர் ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சிறிய வாய்ப்பிற்கு அடியேன் வந்து ஏதாவது தவறு செய்திருந்தால் அதையும் மன்னித்து சிறிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.